விஷயத்துல எனக்கு உடன்பாடு இல்ல சார். அவங்களுக்குள்ளே ஓட்டு போட்டு குரூப் சாப்பாடு விஷயத்துல இருந்து நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ 2 வந்துருச்சு. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா எப்பவுமே ப்ரோமோனா நம்ம விஜே பார்வதி தான் வருவாங்க. ஆனா இப்பெல்லாம் ப்ரோமோனா திவாகர் தான் வராரு. இன்னைக்கு காலையில ப்ரோமோலியும் திவாகர் தான் வந்தாரு. இப்ப ப்ரோமோலியும் திவாகர் தான் வந்திருக்காரு. ஆக்சுவலா சூப்பர் டீலக்ஸை சேர்ந்தவங்களாம் ஒரு முடிவு எடுக்கணும் போல. அந்த முடிவு எடுக்கிறதுல ஏதோ ஒரு முடிவு வந்திருக்கு. அதுல திவாகருக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, சூப்பர் டீலக்ஸ் எடுத்த இந்த முடிவுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன்னா இவங்கெல்லாம் குரூப்பிசமா இருக்காங்க. இவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஒரு முடிவை எடுத்துடுறாங்க. ஃபுட் விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்திலையும் அப்படிதான் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்மைதான். ஏற்கனவே நான் ஒரு விஷயத்துல சொல்லியிருக்கேன். அதாவது கலையரசனுக்கு நியாயமா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிருக்கும். ஆனா இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப எஃப்ஜே 2 பேரை செலக்ட் பண்ணோம். பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னா யாரை செலக்ட் பண்ணுவான்? கனி இருக்காங்க, ரம்யா ஜோ இருக்காங்க. அதையும் விட்டா சபரி இருக்காரு. அவங்கள 2 பேரை தான் செலக்ட் பண்ணுவான். சரி, சபரி யாரை செலக்ட் பண்ணுவாரு? திவாகரை செலக்ட் பண்ணிடுவாரா? இல்ல வினோத்தை செலக்ட் பண்ணிடுவாரா? அப்படி இல்லைன்னா கலையரசனை செலக்ட் பண்ணிடுவாரா? நிச்சயம் பண்ண மாட்டாரு. ஒன்னு எஃப்ஜேவை செலக்ட் பண்ணுவாரு, இல்லைன்னா தங்கச்சின்னு கூப்பிடுற ரம்யா ஜோவை செலக்ட் பண்ணுவாரு, இல்லைன்னா அக்கான்னு கூப்பிடுற கனியை செலக்ட் பண்ணுவாரு. ஆக மொத்தத்தில் ஒரு 3 பேர் 4 பேர் அந்த இடத்துல இருக்காங்களா, அவங்களே அவங்களுக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுப்பாங்க. ஸோ ஓட்டிங்னு ஒரு விஷயம் வந்ததுன்னா அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் நடக்கும். ஸோ ஓட்டிங் வந்து செட் ஆகாது. என்ன இஷ்யூன்றதே நமக்கு முதல்ல தெரியல. எதுக்காக இந்த முடிவை எடுக்கிறாங்கன்றதே தெரியல. ஃபுல் எபிசோடு பார்த்தா தான் தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம். இப்போ விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் ஓட்டிங்கில் குரூப்பிசம் பண்ணுறாங்கன்னு சொன்னதெல்லாம் சரிதான். ஆனால் அதுக்கப்புறம் சீப்புன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. சரி, இதை வாட்டி யூஸ் பண்ணுறாரான்னு கேட்டிங்கன்னா வாட்டி யூஸ் பண்ணல. நிறைய வாட்டி இந்த சீப்புன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக சீப்புன்ற வார்த்தையை டக்குன்னு கேட்டால் யாராக இருந்தாலும் ட்ரிகர் ஆவாங்க. ஸோ சபரி இருக்கார்ல, எப்படி சீப்புன்னு சொல்லுவீங்கன்ற மாதிரி வராரு. ஏன்னா சபரி குரூப்பிசம்னு சொல்லும் போது வர முடியாது. சபரிக்கே தெரியும் குரூப்பிசம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோன்ட்டு. அதனால சபரியால் அந்த வார்த்தை சொல்லும் போது எதிர்த்து பேச முடியாது. அமைதியாக தான் உட்காந்துட்டு இருந்தாரு. எப்ப சீப்புன்ற ஒரு வார்த்தை கிடைச்சிருச்சோ அதை வச்சு சபரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி சீப்புன்னு சொல்லுவீங்க, எப்படி சீப்புன்னு சொல்லுவீங்கன்ற மாதிரி சண்டைக்கு வராரு. சபரி வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் சபரி பண்ணது என்ன தெரியுமா, யாராவது சண்டை போட்டாங்கன்னா உள்ள வந்து சமாதானப்படுத்துவாரு. தைரியமா இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி பேச ஆரம்பிச்சதை திவாகர் கிட்ட மட்டும் பண்ணக்கூடாது, எல்லார்கிட்டையும் பண்ணணும். எல்லார்கிட்டையும் பண்ணணும்னு நான் சொல்றது யார் யார்கிட்டனா, குறைஞ்சது பார்வதி கிட்ட ஆரம்பிக்கணும். பார்வதி நிறைய பிரச்சனை பண்றாங்களா, அப்ப பார்வதி நீ பண்றது தப்பு பார்வதி. எஃப்ஜே பேசுறான் பாத்தீங்களா, தைரியமா பேசுறாங்க. எஃப்ஜேவை இந்த விஷயத்துல பாராட்டியே தீரணும். எஃப்ஜே வந்து சாதாரண இடத்துலயே துள்றான். ஆனா விஜே பார்வதி கிட்டயும் தைரியமா எஃப்ஜே பேசுறான். விஜே பார்வதி கிட்ட யாருக்குமே பேசுறதுக்கு தில் இல்ல இந்த வீட்டுல. பிரவீன் ராஜ் பேசுறாரு, டயர்டாயி போயிடுறாரு. வினோத் பேசுறாரு, டயர்டாயி போயிடுறாரு. எல்லாருமே டயர்டாயி போயிடுறாங்க. எஃப்ஜே மட்டும் தான் கடைசி வரைக்கும் விஜே பார்வதிக்கு டஃப் கொடுக்குறான். சபரி என்னைக்காவது விஜே பார்வதி கூட சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? ஆர்கியூமெண்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஆர்கியூ பண்ணுவாரு, அதோட முடிச்சுப்பாரு. ஏன்னா சபரிக்கு வந்து விஜே பார்வதியை பார்த்து பயங்க. கண்டிப்பா சொல்றேன், பயம்தான். நீ திவாகர் கிட்ட இவ்வளவு துள்ளிட்டு வர சபரி விஜே பார்வதி கிட்ட எவ்வளவு அக்கிரமம் பண்றாங்க. திவாகரை விட அட்ராசிட்டி அதிகமா பண்றது யாரு? விஜே பார்வதி. விஜே பார்வதி பண்றது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ஷோல வந்து பீஸ்ஃபுல்லா நீங்க இருந்துட்டு போறதுக்கு வரல. அதாவது நீங்க வந்து உட்காருவீங்க, மிக்சர் சாப்பிடுவீங்க, போவீங்க. அதுக்கு இந்த கேம் ஷோக்கு வரல. பிக் பாஸ்னா ஏகப்பட்ட ப்ரெஷரை தாங்கி தான் ஆகணும்னு சைன்லாம் பண்ணிட்டு தான் உள்ள வரீங்க. விஜே பார்வதி குடைச்சல் கொடுக்கறதுக்கு தாங்க அப்படி பண்றாங்க. விஜே பார்வதியோட கேம் பிளான் என்ன தெரியுமா? உங்க எல்லாரையும் நான் குடைச்சல் பண்ணுவேன்டா, உங்க எல்லாரையும் நான் குடைச்சல் பண்ணி நான் வெளியே தெரியவன்றது தான் பிளான். அது சரியா தப்பான்றதெல்லாம் ரெண்டாவது. அதுதான் அவங்களோட பிளான். அந்த பிளானுக்கு எல்லாருமே வாங்க மோதி பார்க்கணும். விஜே பார்வதி பண்றாங்கன்னா எஃப்ஜே பதிலுக்கு மோதி பார்க்கறான்ல. 2 பேருமே எப்படி மாத்தி மாத்தி டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. ஆனா மத்த எல்லாருமே இப்ப விக்ரம்லாம் பாருங்க, நல்லவர் பேர் வாங்கிடலாம். ஆனா விக்ரம்லாம் ரொம்ப நாள் வந்து இப்படியே உட்காந்துட்டு இருக்க முடியாது. இப்படி நீங்க உட்காந்துட்டு இருந்தா பரவாயில்லப்பா விக்ரம் நல்லவரா இருக்காருன்னு. நல்லவரெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. நல்லவங்களெல்லாம் மிச்சம் தான் சொல்லுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. விஜே கதிரவன் ஒருத்தர் வந்தாரு. அவர் ரொம்ப அமைதியா இருப்பாருங்க. ஆனா எல்லாருமே அவர் வந்து கண்டுக்கவே இல்லை. அவரை தோக்கடிச்சிட்டாங்க மக்கள். அப்படி இருக்கவங்க நல்லவங்க தான். ஆனா அப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுக்காக நீங்க கேம் விளையாட வரல. கேம்ல எல்லா இஷ்யூலையும் நீங்க நுழையணும். உங்க நிலைப்பாடை சொல்லணும். அது தப்பா இருக்கலாம், சில சமயம் இதா இருக்கலாம். ஸோ சபரி வந்து இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. இதுவே என்ன கேட்டால் நல்ல விஷயம்னு சொல்லுவேன். சபரி சீப்புன்னு எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்கறது கரெக்டுங்க. திவாகர் சீப்புன்ற வார்த்தையை கொண்டு வந்திருக்க வேணாம். ஆனால் குரூப்பிசம் இங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கு. இந்த ப்ரோமோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போங்க.